ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் வருவாய் உபரி அதிகமுள்ள மாநிலங்கள், வருவாய் பற்றாக்குறை அதிகமுள்ள மாநிலங்கள். இதை யார் வெளியிடுறது, இந்த அறிக்கையை யார் வெளியிடுறது அப்படின்னா காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது தலைமை கணக்கு தணிக்கையாளர் அவர் தான் வெளியிடுறாங்க. இது எதுக்கு உள்ளது, எந்த வருஷத்துக்கு உள்ளது, எந்த நிதியாண்டுக்கு உள்ளது அப்படின்னா 2023 நிதியாண்டுக்கு உள்ளது. இந்த டீட்டெயில்ஸ் இந்தியாவில் மொத்தம் எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா 28 மாநிலங்கள் இருக்குது. அந்த 28 மாநிலங்களில் 16 மாநிலங்கள் வருவாய் உபரி மாநிலங்களாக உள்ளது. 12 மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறை உள்ளது. அது என்னங்க, வருவாய் உபரினா என்ன, வருவாய் பற்றாக்குறைனா என்ன? இந்தியா ஒரு வருவாய் பற்றாக்குறை உள்ள நாடு, அது மட்டும் நல்லா தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வருவாய் உபரி அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் செலவை விட அதிகமாக இருக்கும், அதுதான் வருவாய் உபரி. இதுவே வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா நம்மளோட வருமானம் செலவை விட கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நம்மளோட வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது நம்மள்கிட்ட பற்றாக்குறை தான் இருக்கும், ஓகேவா, சர்ப்ளஸ் இருக்காது. இதுதான் தலைமை கணக்கு தணிக்கையாளர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2023 நிதியாண்டுக்குள்ளது இது. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15வது நிதிக்குழு அவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2022-23 நிதியாண்டில் நிதி பொறுப்பு மற்றும் நிதி ஒருங்கிணைப்பின்படி மாநிலங்கள் பூஜ்ஜிய வருவாய் பற்றாக்குறை அல்லது வருவாய் உபரியை அடைய திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இதில் உபரியாக உள்ளது பார்த்திங்க அப்படின்னா 16 மாநிலங்களில் வருவாய் உபரி எடுத்திருக்காங்க, அதிகமாக வருவாயை கூட்டியிருக்காங்க. 12 மாநிலங்களில் வருவாய் பற்றாக்குறையாக இருந்திருக்கு. அதில் முதல் 5 இடங்கள் பார்ப்போம். வருவாய் உபரி அதிகமுள்ள 5 மாநிலங்கள் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநிலம் எது அப்படின்னா நிலப்பரப்பு ப்ளஸ்ஸு மக்கள் தொகை இரண்டிலுமே பெரிய மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தான். அது வருவாயும் அதிகப்படுத்தி உள்ளது. ஸோ 37,263 கோடி. அதுக்கு அடுத்தது குஜராத், ஒடிசா, ஜார்க்கண்ட், கர்நாடகம் இதெல்லாம் இருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை அதிகமுள்ள 5 மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்தது அது எவ்வளோன்னா 43,488 கோடி. ஸோ வருவாய் உபரி உள்ள மாநிலம் பார்த்திங்க அப்படின்னா 37,263 தான். ஆனால் வருவாய் பற்றாக்குறை 43,488 கோடி. பார்த்துங்க, அதுவே டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ இருக்குது. அதுக்கடுத்த இடத்துல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 3வது இடத்துல ராஜஸ்தான், மேற்கு வங்கம், பஞ்சாப். இதெல்லாம் வருவாய் பற்றாக்குறை உள்ள மாநிலங்கள். ஸோ நம்ம வருவாயை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் 15வது நிதிக்குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பூஜ்ஜிய வருவாய் பற்றாக்குறை அல்லது வருவாய் உபரியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுபோல் அடுத்தடுத்த நல்ல கண்டென்ட்டை உங்களுக்கு போடுறேன். இது கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சி லெவலில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.